ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். தேங்காய் பால் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியானதும் கூட. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உளுந்து, பச்சரிசி, உப்பு, திருகின தேங்காய், சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், சூடு பண்ண தண்ணி, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையானது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்து ஒரு கப்பில், இதில் உலக்கு இருக்குது இல்லையா, இதில் ஒரு உலக்கு எடுத்திருக்கோம். இதுக்கு 1/4 உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். எந்த ஒரு கப்பில் நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு உளுந்து, 1/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சாச்சு. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுக்கணும். அப்புறம் திருகின தேங்காய், 2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். முழு தேங்காவை திருகி அதை மிக்சியில் சேர்த்து, ஏலக்காயும் சேர்த்து, தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பால் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பிழிஞ்செடுத்து ஃபஸ்ட்டு பால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது திரும்பவும் நம்ம 2வது பாலும் அரைச்சி சேர்த்துக்கணும். 2 டைம் எடுத்த பால் இது. அதில் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ மிக்சியில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதோட உளுந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். தண்ணியாக போயிடக்கூடாது மாவு. நம்ம எடுத்தால் நல்லா நமக்கு எடுத்து போடுற அளவுக்கு வரணும், சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு மீடியம் சைஸில் நம்ம மாவை கிள்ளி போட்டு அதை பொரித்து எடுத்துக்கிறோம். இந்த பொரித்து எடுத்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுறணும். போட்டுட்டு திருப்பி விட்டு நம்ம ஊற வைக்கணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு, அப்போ தான் இந்த உருண்டைகளுக்குள்ளே தேங்காய் பால் போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போலாம் அடிக்கடி இதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இதை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வரும். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.